20 வருஷம் வரும். மேல் வந்து 5 வருஷம் வரும். மேல் 5 வருஷம் தான் வருங்களா? இது என்ன ஃபீமேலுங்களா? ஓகே ஓகே ஓகே. இது எவ்வளோ ப்ரைஸ்? இது எப்படின்னா நம்ம வளர்ப்போம் வீட்டில்? இவர் வந்து தேவாங்க. எவ்வளோ ரேட் இவர்? 150 ரூபாண்ணா. 150 ரூபா. என்னென்னலாம் பண்ணுவார் இவர்? கையெல்லாம் கொடுக்கும். அப்புறம் ஜோசியை பார்க்கலாம். ஜாக் எவ்வளோ வருது இது? டாடா பீஸ் 650 ரூபா. வீட்டில் வளர்க்கலாமா இதை? திட்டுவாங்களே எங்கள் அம்மாலாம். ஆமாம் வளர்க்கலாம். 250 எங்கள் அம்மா திட்டுவாங்க. இந்த ஃபைட்டில் எவ்வளோ? 150, 200, 250. ஓகே ஓகே. 150 250. நான் என்ன பிரியாணிண்ணா? பீஃப் பிரியாணியா? எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ? 80 100. சூப்பரு. இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட்ஸ் தான். நம்ம டியூப் ஐஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. நம்ம டியூப் ஐஸ் இருக்கு. இதுனா நண்டு. என்ன நண்டு இது? எவ்வளோ வருது? எவ்வளோ தெரியல இந்த லாப்டரு? 600. ஸோ நீங்கள் இந்த பெரிய பெரிய கூண்டு வச்சுருப்பீங்க, அந்த கூண்டுக்கான தீனி போகிற டப்பா இது எல்லாமே கிடைக்குது. இப்போ விண்டோஸ், ஜன்னல், காரு, ஏசி, ஓகேங்களா? வீட்டில் அனிமல்ஸ் பெட்லாம் வளர்ப்பீங்க, முடியெல்லாம் அப்டேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. மசாஜர். ஓகே ஃபேஸ் மசாஜர். எவ்வளோ வருது? எவ்வளோ வருது இது? எல்லாம் யூஸ் பண்ணலாம். நடிகை ஸ்டேயா, பூக்கட்டு ஆயா எல்லாம் இதாக பண்ணுறாங்க. ஏழைங்களுக்கு ஏசி, ஏசி நல்லா காற்று வரும். இதில் லைட்டாக தண்ணி வாட்டர் டீப் பண்ணி தான் போதும். ஃபேனு வித் ஏர் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஃபோல்டிங் ட்ராவலிங் எங்கே வேணா சார்ஜிங் பாயிண்ட் 2 மணி நேரம் ஓடும். கிச்சனில் சமையல் பண்ணுறவங்க வந்து சுகமாக நல்லா ஃப்ரீயாக சமையல் பண்ணுறது நல்லா வசதியாக இருக்கும். என்ன அது? எவ்வளோ அது? ஃபேன் இருக்கு, ஹெட்ஃபோன் இருக்கு. அதான் சொல்றேன், மினி பல்லாவரம்னு சொல்றேன். பூட்டு எல்லாமே வைக்கிறாங்க. எல்லாம் ஃபைட்டர் எவ்வளோ தெரியல? இந்த ஃபைட்டர்லாம் 80 ரூபா. 80 ரூபா 80 ரூபா. யூடியூபா? ஆமாம். வந்து கூண்டெல்லாம் வாங்கிட்டு போகலாம். ஃபிஷ் விற்கிறாங்க. ஹாய், வெல்கம் டு சேனல் பேட்ரப். நான் தான் உங்கள் பாலாஜி. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மலையடியில் தான் இருக்கோம். மலையடியில் எங்கடா இருக்குது அப்படின்னா நம்ம மார்க்கெட் இருக்கும். பார்த்தீங்கன்னா மலையடி மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பெட் இருக்கும், பேர்ட்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து பிரியாணி இருக்கும், அப்புறம் ரோஸ் மில்க் இருக்கும், ஜூஸ் இருக்கும், அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, நிறையா இருக்கும். சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ குமிஞ்சிருக்கும். நம்ம எப்படி சொல்கிறது, மினி பல்லாவரம்னு சொல்லலாம். ஆனால் என்ன ஒன்று, பல்லாவரத்தில் வந்து எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்து ஸ்பெஷலாக என்ன கிடைக்குமானா ஃபுல் டாக்ஸு. இப்போ காஞ்சிபுரம், திருவள்ளூர், அந்த பக்கம் செங்கல்பட்டு, அப்புறம் மருதாந்தகம், இந்தமாதிரி நிறையா ஊர்லேருந்து இங்கே வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க கனல் வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சேல் பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக இங்கேட்டு வந்து விற்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ப்ரீடும் கிடைக்குது. அதை தவிர்த்தும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ மணடியில் இறங்கினா என்னென்ன கிடைக்கும் இது எல்லாமே வந்து இந்த விளாகில் பார்க்கலாம். ஸோ உள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாக்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்களே பாருங்கள், தெரியும். இங்கே டாக்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட் இருக்கும். அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா பேர்ட்ஸ்லாம் இருக்கும், கிளி எல்லாமே இருக்கும். எங்கேயும் பார்த்தீங்கன்னா காக்டைலு இந்த மாதிரி நிறைய வச்சுட்டே இருப்பாங்க. கூட்டமும் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துட்டு போயிட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10 ஆகுது. ஃபிஷ் விற்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இருக்காங்க. நம்ம வீட்லேயும் வளர்த்து சிக்கு வருது அப்படின்னா அதையும் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து கூண்டெல்லாம் வாங்கிட்டு போகலாம். கூண்டு இங்கே வந்து பாருங்கள், நம்ம தெனை, காக்டைல் போர்டு, அப்புறம் தெனை, அப்புறம் எல்லாமே வச்சுருக்காரு. பானை, இது பாருங்க, ஃபுல் கிட்டு, பேர்ட்ஸுக்கு தேவையான ஃபுல் கிட்டு. அப்படியே உள்ளே போகும். இந்த தெரு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பெட்ஸ் லவர்ஸ்க்காகவே குமிச்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பெட்ஸ் லவர்ஸ்க்காகவே குமிச்சு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போகலாம். உள்ள ஃபிஷ் இருக்குது. அப்புறம் யூடியூபா? ஆமாம், ஃபிஷ் இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபைட் இருக்குது. எல்லாம் ஃபைட் எவ்வளோ தெரியல? இந்த ஃபைட்டெல்லாம் 80 ரூபா 80 ரூபா 80 ரூபா 80 ரூபா. போகுது. ஃபைட்ரு இருக்குது. நீங்கள் அப்படியே இப்படி திரும்பினா பாருங்க, ஃபேன் இருக்குது, ஹெட்ஃபோன் இருக்குது. அதான் சொல்கிறேன், மினி பல்லாவரம்னு சொல்கிறேன். பூட்டு எல்லாமே வைக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா
அது என்ன தெரியுதா? நான் என்னதுண்ணா அது? என்னதுண்ணா அது? பிஆர் பாக்ஸ் எவ்வளோண்ணா அது? 1500 தானா? வந்து கிச்சனில் லேடிஸ்லாம் யூஸ் ஆகும். ஓகே. இந்த ஃபேன் வந்து எப்படின்னா சார்ஜிங் பாயிண்ட்டு ரெண்டு மணி நேரம் ஓடும். கிச்சனில் சமையல் பண்ணுறவங்க வந்து சுகமாக நல்லா ஃப்ரீயாக சமையல் பண்ணுறது நல்லா வசதியாக இருக்கும். ஓகே 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 நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஃபோல்டிங் ட்ராவலிங் எங்கே வேணா எடுத்துகிட்டு போகலாம், ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சார்ஜபிள். இது ஒரு 2 மணி நேரம் ஓடும். 2 மணி நேரம் ஓடும். 2 மணி நேரம் சமைக்கும் போது இது யூஸ் பண்ணால் நல்லா ஃப்ரீயாக சமைக்கலாம். சமையல் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. வெயிலில் கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாகும். இது வாங்கி கொடுத்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது எவ்வளோ வருது ப்ரைஸு? இதோட விலை வந்து 450. 450. டிஸ்கவுண்ட் போக 350 கொடுக்கலாம். ஓகே ஓகே. கூலர், மினி ஏர் கூலர். குழந்தைங்களால சில்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா காற்று வரும். இதில் லைட்டாக தண்ணி வாட்டர் டீப் பண்ணினா போதும். ஃபேனு வித் ஏர் கிடையாது. ஐஸ் கியூப் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். ஐஸ் கியூப் வைக்கலாம். ஓகே நல்லா சில்னஸாக காற்று வரும். ஓகே ஓகே. நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். சீலிங் ஃபேன் போட்டால் கூட அனல் காற்று தான் வரும். ஆமா. இது கொஞ்சம் சில்னஸாக வரும். அது புகை அப்படியே இங்கேருந்து நல்லா தெரியுது. ஏழைங்களுக்கு ஏசி. ஏழைங்களுக்கு ஏசி, மினி ஏசி. எவ்வளோ வருது? 550. 550. டிஸ்பென்சர், ஜூஸர், சம்மர் ஜூஸரு, ஓகே. பிளெண்டரு, இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணா ஜூஸ் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஜூஸர். ஓகே ஓகே. இது ஹாட் பேக்கு. அடிப்பட்டு வச்சு ஒத்தரம் கொடுக்குறது. சுடுதண்ணி ஹாட் வாட்டர் ஐஸ் அண்ட் கோல்டு போட்டு ஒத்தரம் கொடுக்கலாம். ஓகே ஓகே. அப்படியே காட்டுறேன் பட்ஜமா அப்படியே காட்டுறேன். இப்போ இது வெயில் காலம் இல்லையா? ஆமா. ஐஸ் கியூப் போட்டு ஃபேஷியல் மசாஜ் கூட பண்ணலாம். ஃபேஸ்லாம் ட்ரைனஸ், இந்த முகத்துக்குலாம் ட்ரைனஸ் இல்லையா? இதுல ஐஸ் கியூப் போட்டுலாம். ஐஸ் கியூப் போடலாம். ஹாட் வாட்டர் ஊற்றலாம் உங்களுக்கு. ஹாட் அண்ட் கோல்டு. ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். மசாஜர். ஓகே ஓகே. ஃபேஸ் மசாஜர். எவ்வளோ வருது? இது எல்லாம் யூஸ் பண்ணலாம். நடிகை ஸ்டேயா, பூக்கட்டு ஆயா எல்லாம் இதாக பண்ணுறாங்க. மசாஜர் இது வந்து ஸ்கின் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். சும்மா கை வலி, கால் வலி, ஜா லைன், மசில்ஸ், பேக் பெயின் செம்மையாக பிடிச்சிடும். ரத்த ஓட்டம் கொடுக்கும் அப்படியே. இதில் வந்து ஒரு ஹைலைட் என்னன்னா பேட்டரி கீட்டு கரண்ட் எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் ஃபார் மேனுவல். ஃபேஷியல் கூட பண்ணலாம், ஜா லைன்லாம் பண்ணலாம். இப்படி ஜா லைன் பண்ணிச்சு என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற மசில்ஸ்லாம் கம்மியாகும். இப்படி பண்ணினா உங்களுக்கு 5 வயசு கம்மியாயிடும். ஆமாம். ஜஸ்ட் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் 5 வயசு கம்மியாயிடும். ஒரு 2 மாதம் பண்ணினா போதும் 5 வயசு கம்மியாயிடும். அதே இப்படி பண்ணிங்கன்னா 5 வயசு அதிகமாயிடும். ஒரு மாசம். ஓகேங்களா? இப்படி பண்ணலாம். ஓகே ஓகே. கை வலி, கால் வலி, கசப்பிடிப்பு எல்லாம் ரிலீஃப் ஆயிடும். ஓகே ஓகே ஓகே. சூப்பர்ண்ணா சூப்பர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற எதுனா இருக்காண்ணா? இது பாரு வாட்டர் பம்பு. இப்போ வெயில் காலம் இல்லையா? தண்ணி கேன்ல வந்து சுவிட்ச் போடினா தண்ணி வரும். எவ்வளோ வரும்? ஜஸ்ட் 200 ஒன்லி. 200 தான். ஓகே ஓகே ஓகே. எல்லாமே அவைலபிள். சுத்துது. அது வந்து கார்ல ஷோகேஸ்ல வைக்கிறது. சோலார் மூலமா ஒர்க் ஆகுது உங்களுக்கு. ஒன்லி சோலார். ஓகே ஓகே. இது வந்து வேக்கம் கிளீனர், மினி வேக்கம் கிளீனர். ஓகே. கார், ஏசி, விண்டோ, தூசி எல்லாமே ஈஸியா க்ளீன் பண்ணலாம் நீங்க. இதுல டஸ்ட் கலெக்ட் ஆயிடும். இதான் ஃபில்டர். புரியுது. சும்மா கை காட்டுங்க சார். இப்போ விண்டோஸ், ஜன்னல், காரு, ஏசி. ஓகேங்களா? வீட்டில் அனிமல்ஸ் பெட்லாம் வளர்ப்பீங்க, முடியெல்லாம் அப்டேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா பக்கம் எடுத்துரும். வேற லெவல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வரும்? இந்த சைடு ப்ளோவர் கூட இருக்கு. ப்ளோவர்னா ஊதுறதும் இருக்கு. சோஃபா செட், கார்னர் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் நீங்க. நல்லா இருக்கும். சூப்பர். ஜஸ்ட் 450. நம்ம கடை சண்டே வந்து மணியில் எப்போ மட்டும் தான் போடுவீங்களா? சண்டே ஒரு நாள் மார்னிங் தவிர்த்து நம்மளுக்கு கடை எங்கனா இருக்கா? மார்னிங் 6 o'clock இருந்து நைட். இதோட பாரிஸ் கார்னர்ல இருக்கு. எரபால் ஸ்ட்ரீட் நம்பர் 1 அங்கேயும் அவைலபிள் கிடைக்கும். அங்கே ரெகுலராக இருக்கும். உங்க கடை அது? கடை இருக்கு. ஆமா. உங்க கடை ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 98413 07770. ஓகே. பாலமுருகன். கடை பேரு பாரிஸ் கார்னர், எரபால் ஸ்ட்ரீட். அங்கே தான் வாங்க. சூப்பர். அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா வெயில் சுத்தரிக்குது பாருங்க. வாங்குறோம். கத்திரி பிறந்துச்சு, ஆனால் ஒன்றொல்ல ரொம்ப தாங்கலை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊஞ்சல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கெலாம் பேர்ட்ஸுக்கு உள்ளே ஊஞ்சல்லாம் இருக்கும். அது எல்லாமே இங்கே கிடைக்குது. இதை தவிர்த்து என்னடா கிடைக்குது அப்படின்னா, என்னடா வீடியோவில் காட்டணுமா? தம்பி உன் பேர்? ஆல்டன். எங்கே இருக்க? ஒர்க்ஷாப். எங்கே எதுக்கு வந்த? சரி பேர்ட்ஸ் நல்லா இருக்கா? சூப்பர். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸு எல்லாமே பாருங்கள். நீங்களே பாருங்களேன். குட்டி ஸ்பீக்கரு, பெரிய ஸ்பீக்கரு, அப்புறம் லைட்டு எல்லாமே கிடைக்குது. நீங்கள் பேர்ட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா நம்ம தெனை இருக்கும் பார்த்தீங்களா? தெனை சீடு எல்லாமே கிடைக்குது. இதில் எனக்கு தெரியாத சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ்லாம் நிறைய இங்கே இருக்குது. ஃபுல்லாகவே பாருங்கள். நீங்கள் இந்த கடையை பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்குங்களா? நார்மலாகவே இந்த கடை இருக்கும். நான் வந்து வாங்கியிருக்கேன். காக்டைல்ஸ்லாம் இருக்குது. பேர்ட்ஸ்லாம் வந்து வாங்குறீங்கன்னா வேறு லெவலு. நீங்கள் கூட்டம் அலம்போது அங்கேயும் பாருங்கள். ஃபுல்லு பேர்ட்ஸ்க்கான எல்லா
ஃபுட்டும் இங்கே கிடைக்குது. அதெல்லாம் நம்ம தேனெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க இல்லை டப்பா, அதுவும் இங்கே இருக்குது. பேகு, இந்த கேட்லாம் வச்சுப்போம், டாக்ஸ்லாம் வச்சுப்போம், அதுக்கான பேகு. ஸோ நீங்கள் இந்த பெரிய பெரிய கூண்டு வச்சுருப்பீங்க, அந்த கூண்டுக்கான தீனி போகிற டப்பா, இது எல்லாமே கிடைக்குது. டப்பான்னு சொல்லிட்டு கலாய்ப்பீங்களா? நம்ம லாங்குவேஜ் தான் நம்ம பேச முடியும். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் வெயில் வரீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வரத்துக்கு ஃப்ரூட்டு, ஜூஸு, தண்ணி, கோலி சோடா இதெல்லாம் இருக்குது. பெரிய கூண்டு வேணுன்னா அது ஒரு புறாலாம் இருக்குது பார்த்தீங்களா, புறாவும் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபிஷ் இருக்குது பாருங்க, இங்கே பெரிய ஃபிஷ். நம்ம அண்ணன் வந்து மூஞ்ச கட்ட மாட்டார். தலை எவ்வளோ தலை வருது? தலை மூஞ்ச கட்ட மாட்டல நீ? நான் வரும்போது சொல்லிட்டேன் நம்ம அண்ணன் மூஞ்ச கட்ட மாட்டாருன்னு. இதுதான் நண்டு. என்ன நண்டு இது? எவ்வளோ வருது? எவ்வளோ தலை இந்த லாப்டரு? 600. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸும் நிறைய கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி டைமில் வரீங்க அப்படின்னா, மழைடியில் சண்டே மட்டும் வரீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும். எல்லாம் இது என்னது ப்ரோ? நான் இது என்னது? ஸ்மைலா? ஸ்மைல் ஏதோ வச்சிருக்காரு. எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. நம்ம மழைடியில் இருக்குது. தம்பி கோழி எடுத்துன்னு போகிறான். தம்பி சண்டை கோழியாடா? வாங்கிட்டு போறியா விற்க போறியாடா? விற்க போறியா? சரி சரி. என்ன கோழி அது? நாட்டுக்கோழி. முட்டை வேணும், காடை முட்டை வேணும் அப்படின்னா இங்கே எல்லாமே கிடைக்கும். காடை முட்டை நீங்கள் பாக்கெட்டில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும். இது என்ன முட்டை தம்பி? இது நாட்டுக்கோழி முட்டை. 2 முட்டையும் இருக்குது. ரோஸ் மில்க். நம்ம டியூப் ஐஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. நம்ம டியூப் ஐஸ் இருக்குது. ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க்கு, பாதாமு எல்லாமே வச்சுருக்காரு. கலர் கலராக வச்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து நீங்கள் மாயடி உள்ள இறங்குறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலைல 7 மணிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா போதும், எல்லாமே கிடைக்கும். இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட்ஸ் தான். இன்னும் இருக்குது, இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆமாம் தம்பி, இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது உள்ளே வர வர. அப்படியே நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா பிரியாணியே இருக்குது. நான் என்ன பிரியாணிண்ணா? பீஃப் பிரியாணியா? எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ? 80, 100. சூப்பர். டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 80, 100 பீஃப் பாய் சாப்பிட்லாம். சிக்கன் பிரியாணி சீக்கிரமாக போடணா? சத்தியமாக போடணும். ஓகே, நாட்டுக்கோழி பிரியாணி தான் போடுவார் அண்ணன். பீஃப் ஃப்ளவர்ஸ் இல்லை, நான் சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி போடுறேன்னு சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா க்யூபாக ஃபிஷ்ஷஸ் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க்கு. நான் இந்த ஷார்க்லாம் எவ்வளோண்ணா? ஃபைட்ரு. இந்த ஃபைட்டில் எவ்வளோ? 150, 200, 250. ஓகே ஓகே. 150 ஃபைட்ரு, 200 ஃபைட்ரு, இது 250. 250. அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டியாக ஃபைட்ரு வாங்குறீங்க அப்படின்னா இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம். வீட்டில் செம்மையாக இருக்கும். நான் இந்த பாக்ஸில் எவ்வளோண்ணா? 350, பெருசு 450. ஓ, 350, பெருசு 450. டாடா இவன் எவ்வளோண்ணா? பீஸ் 650 ரூபா. வீட்டில் வளர்க்கலாமா? இதை திட்டுவாங்களே எங்கள் அம்மாலாம். ஆமாம், வளர்க்கலாம். எங்கள் அம்மா திட்டுவாங்க. ஒரு பீஸ் வந்து 650 ரூபா. பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள், அங்கேருந்து பார்த்தா அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். ஸோ வந்து மணடி வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே பார்க்கலாம், வேறு லெவலில் பார்க்கலாம். நீங்கள் வந்து வீட்டுக்கு மீன் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா மீன் வாங்கிட்டு போகலாம். மீன் இங்கே இருக்குது. மீன், நண்டு எல்லாமே இருக்குது. சங்கரா இருக்குது, கிழங்கா இருக்குது, நண்டு இருக்குது, எறா இருக்குது. அம்மாவை ஜூம் பண்ணுமா? கேஷ் அக்கா ஜாலியாக பேசுகிறாங்க. ஆமாடி, நீங்கள் அப்படியே வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கூண்டு எல்லாமே இங்கே விற்பாங்க. ஆமாண்ணா தம்பி? பேட்டர் ஆப்டா தம்பி? ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீடிங் பண்ணுவோம்ல, வாட்டர் ஃபீடிங், அதோட பாட்டில்ஸ் இருக்குது வித்தியாசமாக. அப்புறம் நம்ம ஃபுட்டெல்லாம் போடுவோம், தென்னெல்லாம் போடுவீங்களா, குட்டி குட்டியாக போய் விடலாம் பார்த்தீங்களா, அது இருக்குது. அப்புறம் நார்மல் ரிங் இருக்குது, ஏணி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கல்லுன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. தெனை இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. அங்கே பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள்,
நம்ம அந்த போட்ஸ்லாம் வந்து சுற்றி சுற்றி வந்து சாப்பிட பார்த்தீங்களா அந்த இது இருக்குது. எண்டுக்கு வந்துட்டோம் மோஸ்ட்லி. கம்மியாக பண்ணுற மாதிரி தலை என்ன தலை இது? 4 to 5 இல்லை என்னதுன்னு கேட்குறேன். எஜ்ஜாக் அது பேர். கையில் எடுக்கலாமா? குத்தாதா? அப்படிங்களா? எஜ்ஜாக் எவ்வளோலாம் வருது இது? ஒரு 2 மாதம் 2 மாதம் ஆகுதா பிறந்து? அவர் எங்கே இருக்குன்னு தெரியலையா? ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல. இது பேர் எஜ்ஜாக்குங்களா? கால் பண்ண அண்ணா இந்த நம்பருக்கு கால் பண்ணால் வருவாரா? உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஓகே. இது பறக்கும்ல இந்த எலியை? ஓகே 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 ஓகே. இது எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. அது இல்லாமல் புறாவும் இருக்குது. என்னென்ன புறாலாம் வச்சுருக்க ப்ரோ? என்னென்ன புறா ப்ரோ? ஓ இது சாதா. ஓகே ஓகே ஓகே. புறாவும் இருக்கின்றன இங்கே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா புறாவை பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கோழிலாம் பார்ப்பீங்க. இங்கே ஃபுல்லாக புறா செக்ஷன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் புறா தான். எல்லாமே புறா தான். சமலை உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்துருப்பீங்க நீங்களே. ப்ரோ இது என்ன புறா ப்ரோ? சாதா புறா தான். டைமிங் சார். ஓகே ஓகே ஓகே. டைமிங் சாதாவா? அப்படின்னா அதுக்கு பேர் டைமிங் சாதாவா? ஜாதி அதோட ஜாதி. ஓகே ஓகே. எவ்வளோ வருது இது? 1500. ஓகே ஓகே ஓகே. 1500 ஆனால் செம்மையாக இருக்குது. சாதா புறான்றீங்க, மேலே மயில் கலர் மாதிரி இருக்குது. கலரில் முக்கியம் இல்லை. ஆ ஓ ஓகே ப்ரோ. ஜூஸ் என்ன வச்சுருக்காரு? ரோஸ் மில்க்கு இதெல்லாம் வச்சுருக்காரு. நான் எவ்வளோ அந்த பாக்கெட்லாம்? 10 ரூபா. பாட்டில்லாம் 30 ரூபா. ஓகே 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 ஓகே. ஜூஸும் செம்மையாக இருக்குது. 10 ரூபா 30 ரூபாய் அந்த மாதிரி. நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த சந்தையில் எல்லாமே கிடைக்குங்க. சந்தைனே சொல்லலாம். மினி சந்தை. நம்ம பல்லாவரத்துல நீங்கள் வந்து இவர் வந்து தேவாங்க. எவ்வளோ ரேட் இவர்? 150 ரூபாண்ணா. 150 ரூபா. என்னென்னலாம் பண்ணுவார் இவர்? கையெல்லாம் கொடுக்கும். அப்புறம் ஜோசியை பார்க்கலாம். தம்பி போடலாமே இந்த வீடியோவை? அண்ணன் காக்டெயில் வச்சுருக்காரு. காக்டெயில் ரேட்லாம் இப்போ கம்மியாகிடுச்சுலண்ணா. எனக்கே கஷ்டமாக இருக்குண்ணா. ஆல்பினோ வச்சுருப்பேன் வீட்டில். 4500 ரூபாய்க்கு கொடுத்தேன். இப்போ 2000 வாங்க மாட்டுறாங்களாம். 1500 தானே. எவ்வளோ கஷ்டம். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எதனா கடை வச்சுருக்கீங்களாண்ணா? வீட்லேயே வச்சு வளர்க்குறீங்க. ஓகே ஓகே. இது என்ன அது? என்ன அது? ஸ்பைடர் மாதிரி இருக்குது. அப்படியே ஓப்பன் பண்ணி காட்ட முடியுமா? சாக்கோ கோல்டன் மீட் டேரண்ட்டுலா. ஓகே. லைஃப் ஸ்பேன் வந்து ஃபீமேல் 20 வருஷம் வரும். 20 வருஷம் வரும். மேல் வந்து 5 வருஷம் வரும். மேல் 5 வருஷம் தான் வருங்களா? இது என்ன ஃபீமேலுங்களா? ஓகே ஓகே ஓகே. இது எவ்வளோ ப்ரைஸ்? இது எப்படின்னா நம்ம வளர்ப்போம் வீட்டில்? நார்மலாக நம்ம பாக்ஸ் செட்டப் தான் போகலாம். வீட்டு வச்சு கொஞ்சம் வெட்டாக இருக்கணும், கொஞ்சம் ஈரமாக கொஞ்சம் ஈரலாமல். ஆமாம், ஈரமாகவும் இருக்கணும், ஈரலாமல் இருக்கணும். லைட்டாக ஒரு சின்ன இதாக தண்ணி கொஞ்சம் வைக்கணும். ஓகே ஓகே ஓகே. சூப்பர் வாம் சாப்பிடும். சூப்பர் வாம். காக்ரோச், கிரிக்கெட் பூச்சி. காக்ரோச். ஓ அந்த பூச்சிலாம் சாப்பிடும். ஓகே ஓகே. இந்த பூச்சிலாம் அழிக்கணும்னா இதை வச்சுக்கலாம் நம்ம வீட்டில். டேர்ம்டாண்ணா இது? ஆமாண்ணா. ஓகே 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 ஓகே. அது வந்து லூசி. இது வந்து கிரே. ஓகே. இதெல்லாம் ஃபீமேல். இதெல்லாம் 1300. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட்லாம் இதெல்லாம் கம்மியாக இருக்கும், இப்போ நிறையா இருக்குல்லண்ணா? இது வந்து ஃபஸ்ட்டு ரேட்டு கோடி 40,000 இருந்துச்சு. கோடி 12,000 ரேட்டு கம்மியாயிடுச்சு. அப்புறம் இதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கோழி தான் இருக்கும். நிறைய கோழி இருக்கும். நாட்டுக்கோழி. சாப்பிட்ற கோழியா நாட்டுக்கோழியா? நாட்டுக்கோழி. சாப்பிட்ற கோழி தான். உங்களுக்கு நாட்டவே இல்லை. கோழியை மட்டும் காமிச்சு சாப்பிட்றது தானே விற்கிறது? சாப்பிட்ற. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோழி தான் இருக்கும். இங்கே கோழியை கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாத்தவும் செய்வாங்க. பாருங்கள். குத்தனா வலிக்குதா? எவ்வளோவா இது? 100 ரூபாமா அது? ஓகே 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 ஓகே.
இல்லை அதை பொய்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிடாதீங்க, அதை வாங்காதீங்க, அது வேஸ்ட்டு. புறா இருக்குது பாருங்கள். அப்படியே நீங்கள் வந்து மீன் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் மீனும் வாங்கிட்டு போகலாம். ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பேர்ட்ஸ்லேருந்து, அப்புறம் டாக்ஸ்லேருந்து, அப்புறம் கேட்லேருந்து, அப்புறம் ஃபிஷ்ஷு, அப்புறம் கோழி, வாத்து, இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்பீங்க. ஜூஸு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலைல ஒரு 8-8:30 மணிக்கு கிளம்புனா, ஆமாம் 8 மணிக்கு கிளம்புனேன். 8:30 மணிக்கு நான் இங்கே வந்துட்டேன். பிஃபோராக வந்து ஒரு 6 மணிக்கெலாம் வராதிங்க. நீங்கள் ஒரு 9 மணிக்கு அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஜாலியாக வீடியோ எடுக்கலாம். வீடியோ எடுக்கலாம் மாதிரி ஜாலியாக வாங்கிட்டு போகலாம். ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், சீப்பாக கிடைக்கும். அது ஒரு இன்ட்டு நான் சொல்லிடுறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, பட் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு நிறையா தெரியும். நம்ம இது மட்டும் இல்லாமல் என்ன கார் வீடியோ போட்டிருப்போம், செகண்ட்ஸ் காரு, செகண்ட்ஸ் பைக்கு, டாய்ஸு, இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் பேட்ரப். ஸோ இத்துடன் உங்கள்கிட்ட பெறுது உங்கள் பாலாஜி பேட்ரப்லேருந்து. பாய்.